ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்போம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பில்லி சூன்யமா. ஸோ நிறைய பேருக்கு வந்து பில்லி சூன்யம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வளர்ச்சியையோ இல்லை அவங்களுடைய செயல்பாட்டையோ ஒரு முடக்கிறதுக்காக குறிப்பா கிராமப்புறங்கள்ல வந்து முன்னொரு காலத்துல நடந்த ஒரு விஷயமா இத வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மந்திர தந்திரங்களை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணா அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இப்போ இல்லை, அது பல தலைமுறைகளா முன்னால நடந்ததா சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம வந்து இதுல அந்த விஷயத்த ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொருத்தருக்கு பண்றதை விட தனக்குத்தானே வந்து ஒரு சூனியம் வச்சுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஒரு விரிவாக நம்ம வந்து பேச போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு அதுதான். சரி, வாங்க நம்ம வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங், ஏன் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்? முதல் விஷயம், இது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன கேபிட்டலை எடுத்துட்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாக்ஸஸ்ல வந்து கேஷ் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸஸை பை பண்ணி செல் பண்றதாக இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வாராங்க. ஸோ அது அவங்களுடைய மைண்ட் தாட்டே வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்மளால மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம வந்து புரிய வைக்க முடியும். அதாவது நீங்க வந்து இப்போ ஒரு 10 பேரை கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு பாடம் எடுத்தீங்கன்னா கூட அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் தான் அந்த கருத்தை வந்து ஏத்துக்குவாங்க. மீதி இருக்கிற 8 பேர் வந்து இவனுக்கு எதுவும் தெரியாது, அதனால இவன் இந்த மாதிரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டுல போவாங்க. பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளால முடிஞ்ச விஷயங்கள வந்து நம்ம பகிரும் பொழுது, அது ஒரு சில பேருக்கு அது ஒரு மாற்றத்தை குடுக்கலாம். ஸோ அந்த மாரி தான் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்றோம். என்னுடைய அனுபவத்துல நான் வந்து இந்த இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு பீரியடுக்குள்ள வந்து நான் வந்த ஒரு விஷயம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அது வந்து 2014. ஆமா, 14. அதாவது மோடி பதவி ஏற்கிறதுக்கு முன்னால ஒரு 2 3 மாசங்களுக்கு முன்னால. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து உள்ள வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி வந்து ஒரு 1½ வருஷம் வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ என்னுடைய ஒரு பாலிசி வந்து என்னன்னா, ஒரு சீசனபிள் ட்ரேடரா வந்து நம்ம வந்து பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை எப்போலாம் வந்து நாங்க ஒரு எங்களுடைய குரூப் ஒரு 3 பேர். ஸோ இதை வந்து நாங்க எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ நமக்கு Q1 ரிசல்ட், Q2 ரிசல்ட் வருது இல்லையா? இந்த ரிசல்ட் பீரியட பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னு கேட்டாங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸஸ் உடைய மொமெண்டம்ஸஸ் வந்து அப்போ எப்படி இருக்குதோ, அதை பொறுத்து அந்த ரிசல்ட் பேசிக்க வச்சு என்ன பண்ணுவோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரேட வந்து அன்னைக்கு ஒரு ஸ்டாக்ல ரிசல்ட் வருதுன்னு சொன்னா, அந்த ரிசல்ட் பேசிக்ல அந்த ஸ்டாக்கை செல் பண்ணவோ, இல்லைன்னா பை பண்றதோ பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். பட் இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்ட்ராடே அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்துருச்சு. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல இறங்கும் போது தான் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க வருது. ஸோ நம்ம ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு மாசத்துக்கு நம்ம இதுல வந்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அதாவது இத்தனை ட்ரேட் பண்ணி தான் வந்து நம்ம இத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அதுல நீங்க என்ன ப்ராஃபிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா, அந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 500 வேணும். இன்னைக்கு ஒரு ரூ. 1000 வேணும். இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 5000 வேணும். ஸோ இந்த
ஒரு ப்ராசஸ்ல போகும்போது தான் இந்த லாஸ் அப்படிங்கிறது வருது. இந்த லாஸ் எங்க இருந்து வருது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த லாஸ் அப்படிங்கிறது குறிப்பா ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலரா ஒரு இண்டெக்ஸையோ இல்ல ஒரு ஸ்டாக்கையோ வந்து அவங்களுடைய அனலைசிஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுனது அவங்களுக்கு ராங்கா போய் லாஸ் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% இருந்து 45% தான் இருக்கும். பட் ஆனா மீதி இருக்கிற 55% பேர் வந்து எங்க லாஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ். ஆ நீங்க வந்து YouTubeலயே வந்து நெறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி மெயின்டெயின் பண்றது. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் இன்ட்ராடேல இருக்கக்கூடிய ஒரு அந்த சூனியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதுதான் ஸ்டாப் லாஸ். அதாவது இது ஆப்ஷன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க ஒரு கேஷ் மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டாக்க பை பண்ணி செல் பண்றதோ, இல்ல செல் பண்ணிட்டு பை பண்றதோ. ஸோ இது பண்றதுல இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா வரும். இங்க தான் எல்லாருமே லாஸும் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டாப் லாஸே இல்லாம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க போறோம்னா, ஏன் இந்த ட்ரேட எடுக்க போறோம்? அதாவது இன்ட்ராடேல உங்களுக்கு கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1% 1.5% வந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ல இருந்து 300 பாயிண்ட் வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி நகருது. பேங்க் நிஃப்டி அதே நம்ம பெர்சன்டேஜ் வைஸ் வந்து கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்ல பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மினிமம் வந்து ஆஹ், ஒரு நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து மினிமம் ஒரு 3%ல இருந்து ஒரு 5%க்குள்ள ஒரு மொமெண்டம் இன்ட்ராடேல இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்டாக் வந்து 3% 3.5% ஏறி இருக்குன்னா, அதுக்கப்புறமா எவ்வளவு ஏறும்னு தெரிஞ்சா தானே நீங்க வந்து அதுல ஒரு சின்ன ப்ராஃபிட்டாவது நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். பட் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் என்னன்னே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் லாஸ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் ஏறுனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அது ஏறாம திரும்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கீழ இறங்கும். அது வந்து ஒரு ரெக்கவரி பாயிண்ட்டா இறங்கும். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெக்கவரி பாயிண்ட்ல தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இன்டெக்ஸ்லயுமே அதேதான். இண்டெக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரீமியம்ல வந்து ஸ்டாப் லாஸ போடுவாங்க. ஸ்பாட்ல வந்து என்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணணுங்கிறத யாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இப்போ ஒரு நிஃப்டில தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸ்பாட் வந்து உங்களுக்கு நீங்க 50 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க போறீங்களா? இல்ல 100 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்க போறீங்களா? இதுதான். பிரீமியம்ல அதுக்கு வந்து நம்ம ஒரு சில கால்குலேஷன வச்சு நம்ம அத வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கலாம். பட் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிரீமியம்ல கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 20 ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. அது கரெக்ட்டா இவங்க வாங்குனோனே ஒரு ரூ. 2 மேல ஏறும். திரும்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கீழ இறங்க ஆரம்பிக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 20 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோமே, அது ஹிட் ஆகாதுன்னு நெனைப்பாங்க. அது ஒரு நெருக்கத்துல ரூ. 15 தாண்டுன உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 20 ஸ்டாப் லாஸ் வேண்டாம். அது இன்னும் ஒரு ரூ. 5 கீழ தள்ளி போடலாம்ன்னு ரூ. 25 போடுவாங்க. அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ரூ. 30 வரைக்கும் கீழ இறங்கி ஸ்டாப் லாஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு, திரும்ப அங்க இருந்து என்ன பண்ணுவோம்னா, மேல எந்திரிச்சு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐய்யய்யோ! நம்ம போட்ட ஸ்டாப் லாஸ் தப்போ!" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, "இல்ல, இல்ல இந்த வாட்டி நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, 30 பாயிண்டா நான் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன்னு" போடுவாங்க. அது திரும்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 35 பாயிண்ட் வரைக்கும் கீழ இறங்கி ஸ்டாப் லாஸ காலி பண்ணிட்டு திரும்ப மேல ஏறும். இப்போ இதுல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ட்ராடேல வந்த மூவ்மெண்டேஷன் வந்து கால்குலேஷன் பண்ணி எடுக்கிறது ஒரு ரிஸ்க். அதாவது அதுல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க். ஸோ நம்ம அ ஒரு நெக்ஸ்ட் வீக் இப்போ வந்து இந்த வாரம் நான் ஒரு ட்ரேட வந்து நான் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நான் இத வந்து எவ்வளோ டார்கெட் போகுங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ்ல இப்ப நம்ம பண்ணும்போது ஸ்பாட்ல நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறேன். ஸோ அந்த ரிஸ்க்க வச்சு பிரீமியம்ல நம்ம வந்து என்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ணலாம். இப்படி ஒரு டைரக்ஷன நம்ம எடுத்தோம்னு சொன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு சக்சஸ் ட்ரேடா மாறும். அது மட்டும் இல்லாம, இந்த ஆப்ஷன் பையிங் அப்படின்னு போகும்போது, உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிவர்சல் ட்ரேடிங். ஸோ இத யாருமே வந்து பண்றது கிடையாது. ஒண்ணு நல்லா ஏறி மேல போயிட்டு இருக்கிற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, பை பண்ணுவாங்க. இல்லன்னா நல்லா ஏறுனதுக்கு அப்புறம் பை பண்ணுவாங்க. ஸோ நல்லா ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒரு மந்த்துக்கு இவ்வளவுதான் ஏறும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் குடுத்து தான் திரும்ப ஏறும். ஸோ, அப்ப அந்த கரெக்ஷனுக்கு வெயிட் பண்றது கிடையாது. இல்ல இறங்கும்போது நான் வந்து ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறேன்னு சொன்னா, ஒரு ஹைல போய் ரிவர்சல் ஆகும்போது அந்த ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமைஸா வரும்.
இப்ப இதனால தான் இந்த இன்ட்ராடே அப்படிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் எடுத்து பண்றவங்களும் சரி, நம்மளுடைய ஒர்க் ஷாப் எடுத்து பண்ணியிருக்கவங்களும் சரி, நம்ம வந்து சஜன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு இன்ட்ராடே வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து நம்ம இந்த குறிப்பா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க வந்து இந்த விஷயத்த நீங்க தவிர்த்து நீங்க ஒரு ட்ரேடிங்க்குள்ள வாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். குறிப்பா இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க இந்த ரிவர்சல் ட்ரேடிங் அப்படிங்கிறத மட்டுமே நீங்க எடுத்துக்கிடலாம். இதுக்கு நீங்க வந்து என்னால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸஸ் கூட வந்து ஒரு இண்டிகேஷனுக்கு எடுத்துக்கிடலாம். மூவிங் ஆவரேஜஸ் இருக்கு, சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு, ஆர்எஸ்ஐ இருக்கு. ஸோ இதோடைய இண்டிகேஷனும் நமக்கு சார்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களும் ஒத்து போகிற பட்சத்துல நம்ம வந்து ஒரு மினிமைஸ் ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்கலாம். அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வழியும் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.